அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. வைகாசி மாதம் 19ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ஜூன் மாதம் இருக்குது. இந்த ஜூன் மாதத்தில் கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூன் மாதத்தின் தொடக்கத்திலேயே சூரியன், குரு, சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்களுமே ரிஷபராசியில் செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூன் மாதம் முதல் தேதியிலேயே மேஷராசிக்கு அதிபதியான செவ்வாய் மேஷ ராசியிலேயே இருக்கிறாரு. அதே போல சனி பகவான் கும்பராசியில ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறாங்க. ஜூன் மாதம் 12ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜூன் மாதம் 14ஆம் தேதி புதன் மிதுனத்துக்கு போறாரு. ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரியன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு மாறுறாரு. ஜூன் மாதம் 29ஆம் தேதி புதன் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜூன் மாதம் 30ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து அவருடைய வக்கர பயிற்சியை மேற்கொள்ளுறாரு. சனி ராகு மீனத்திலேயே, கேது கன்னியிலேயே இருக்குது. இந்த மாதங்களோட கிரக பயிற்சியின் காரணமா மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாகவே பார்ப்போம். சூழ்நிலையை அறிந்து முடிவுகளை எடுக்கும் திறன் கொண்டவர்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள். மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதம் கேது பகவான் உங்களுடைய 10ஆம் வீட்டில் இருக்கிறார். அதனால மனதில் ஏதாவது குழப்பம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் பணியிடத்தில் உங்களால் சிறப்பாக செயல்பட முடியலையே அப்படின்னு கவலைப்படுவீங்க. உங்களுடைய வேலையை செய்வதிலே ஒரு விதமான தயக்கம் அப்படிங்கிறது இருக்கும். எந்த வேலையாக இருந்தாலும் அதில் ஆர்வத்தோடு நீங்கள் செயல்பட மாட்டீங்க. இதுவே உங்களுக்கு ஒரு பணியிடத்தில் சச்சரவுகளை வழிவகுத்து கொடுக்க போகுது. அதனால் எந்த விஷயமா இருந்தாலும், உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும், வீட்டு பிரச்சனை அப்படின்னா அதை வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு போகணும். தொழில் பிரச்சனை அப்படின்னா அது தொழில் சார்ந்த இடத்துல மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல அதை காட்டக்கூடாது. வியாபாரம் செய்கிறவங்கெல்லாம் மாதத்தின் பிற்பகுதி வரை நீங்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை தான் உண்டு. சூரியன், குரு, புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் 6ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. அதனால வியாபாரம் அப்படிங்கிறது சவால்கள் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. தொழில முதலீடு செய்யும் பொழுது அதிக பணத்தை நீங்க முதலீடு செய்ய வேண்டியிருக்கும். இதனால நிதி சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நஷ்டம் அப்படிங்கிறது இருக்காது. படிப்படியான வெற்றிக்கு நீங்க கடுமையா உழைக்கணும். 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் 5ஆம் வீட்டிலேயே இருக்கிறாரு. இது உங்களுடைய குறிக்கோளை நோக்கி ஓடுறதுக்கு வழிவகுத்து கொடுக்கும். உங்களுடைய இலக்கை அடைவது போல நீங்க உணர்வீங்க. இதன் மூலம் உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கிடைக்கும். மாணவர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கடினமாக படிக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டு. கடின உழைப்பிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க மாட்டீங்க. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். அதனால நிம்மதி அப்படிங்கிறது இருக்காது. எனவே முடிஞ்ச வரைக்கும் சிறிது நேரம் வீட்டை விட்டு வெளியில் இருக்க முயற்சி செய்யுங்க. 2ஆம் வீட்டின் அதிபதியான சனி 3ஆம் வீட்டில் இருக்கிறதால சகோதரர்கள், சகோதரிகள்லாம் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. செவ்வாய் தனது சொந்த ராசியில் 5ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால் மணிக்கணக்கில் பேசுவதையும் மனதில் உள்ளதை அனைத்தையும் அவர்களோடு பகிர்ந்து கொள்வதாலையும் காதல் அப்படிங்கிறது இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. அவர்களோடு உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய கனவுகள் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுவீங்க. அவர்களுக்காக பல விஷயங்களை செய்து அவர்களோடு வெளியில் செல்வது, விலையுறந்த பரிசுகளை வழங்குவது, இது எல்லாத்தையும் உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க. திருமணமானவர்களுக்கெல்லாம் 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான புதன், சுக்கிரன், வியாழன் 6ஆம் வீட்டில் சூரியனோடு இணைஞ்சிருக்கிறதால ஒரு சில காலகட்டத்தில் பதட்டம், கருத்து வேறுபாடு இதெல்லாமே வரும். வாழ்க்கை துணை செல்வ செழிப்பாக இருந்தாங்க அப்படின்னா நிதி சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். அவர்களால் உங்களுக்கு அதிக செலவு வைக்கிறதால நிதி சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க. அதனாலேயே ஒருவருக்கு ஒருவர் கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வரும். 2ஆம் வீட்டின் அதிபதியான சனி 3ஆம் வீட்டில் அமர்ந்து 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதனால் நிதி அப்படிங்கிறது சவால்கள் நிறைந்ததாக தான் இருக்கும். உங்களுக்கு செலவுகளும் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அவரோடு சூரியன், புதன், சுக்கிரன் ஆகியோரும் சேர்ந்து இருக்கிறாங்க. அதனால் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சற்று பாதிக்கப்படலாம். தினமும் காலையில் எழுந்து நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டுட்டு வாங்க. இந்த மாதம் நீங்கள் எதிர்பாராத கருத்து வேறுபாடுகளுக்கு பிறகு தான் மீண்டும் குடும்ப உறுப்பினர்கள்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தோற்றம் அழகாக இருக்கும். மனதில் தெளிவு இருக்கிறது. அது உங்களுடைய முகத்திலேயே வெளிப்படும். வரும் மாதங்கள்லாம் சொத்து தொடர்பான விஷயங்களுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். தொழிலெல்லாம் உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது உண்டு. இதுவே பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கும். எதிரிகளோட எண்ணிக்கை அதிகரிக்கும் காரணத்தால்
உங்களுடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறது சற்று குறைய தொடங்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையிலெல்லாம் சற்று கவனம் இல்லாத சூழ்நிலை அப்படிங்கிறது வரலாம். குழந்தைகளிடத்துலலாம் ஈகோ மனப்பான்மையை காட்டுவீங்க. மாதத்தின் பிற்பகுதியில் பொழுதுபோக்கு விஷயங்களில் அதிகமாக ஈடுபடுவதால் செலவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். உங்கள் சொந்த ஊரில் இருந்து வேறு இடங்களுக்கு மாற விரும்பலாமா அப்படிங்கிற சிந்தனை அதிகரிக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கவனத்தோடு இருக்கணும். உங்களை சுற்றி இருக்கும் நபர்களால் அதிக பிரச்சனை அப்படிங்கிறது வரும். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக்குங்க. இதுவே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வை பாதிக்கும். காதலர்களுக்கு இடையெல்லாம் ஒரு சில கருத்து வேறுபாடும் வாக்குவாதங்களும் வரலாம். உங்களுடைய நேர்மையான குணமும் வெளிப்படையான பேச்சின் மூலமாக மாதத்தின் பிற்பகுதியில் கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் புதிய உறவுகள் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஒரு சிலருக்கு உறவுல பிரிவு கூட வரலாம். திருமணமான தம்பதிகளுக்கு இடையெல்லாம் நல்ல செய்தி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டு. பொருளாதார நிலை அப்படின்னு பார்த்தோன்னா குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்வீங்க. தந்தை வழியால் பூர்வீக சொத்து அப்படிங்கிறது கைக்கு கிடைக்க போகுது. குழந்தைகளோட தேவைக்காகவும் நீங்கள் பணத்தை செலவு செய்யலாம். கடன் வாங்கும் கட்டாயம் அப்படிங்கிறது ஒரு சில காலகட்டத்தில் ஏற்படும். பணப்புழக்கம் திடீர்னு அதிகரிக்கும், திடீர்னு செலவு வரும். அதனால திட்டமிட்டு செலவுகளை செய்யணும். வீடு மற்றும் ரியல் எஸ்டேட் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு. பண வருவாய் இருக்கும் பொழுது சேமித்து வைக்கும் பழக்கத்தையும் முதலீடு செய்யும் பழக்கத்தையும் நீங்கள் மேற்கொள்ளணும். மாதத்தின் பிற்பகுதியில் தொழில் கூட்டாளிகள் மூலம் நல்ல வருமானம் அப்படிங்கிறது உண்டு. சக பணியாளர்களிடமும் சரி வாடிக்கையாளர்களிடமும் சரி சாதுரியமாக பேசணும். அப்பதான் உங்க மீது தனி மதிப்பும் மரியாதையும் வரும். வாடிக்கையாளர்களுக்கு மேலதிகாரிகள்லாம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது காண்பாங்க. தொழில் நிபுணர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு சவாலான காலகட்டமாக தான் இருக்கும். பணியிடத்தில் பதவி உயர்வு முன்னேற்றம் இருந்தாலும் சக பணியாளர்கள்லாம் உங்களுக்கு எதிரி போலத்தான் செயல்படுவாங்க. அதனால் பயமும் பதட்டமும் உங்களுக்கு அதிகரிக்கும். பணியில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற பயம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் பதட்டம் அப்படிங்கிறது வரலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த பதட்டத்தை நீங்கள் கைவிட்டுட்டீங்க அப்படின்னா நல்லது. மாதத்தின் கடைசியில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த உங்களுக்குரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். தொழில் கூட்டாளிகள் நண்பர்கள் பங்குதாரர்கள் மூலம்லாம் தொழிலை விரிவுபடுத்துவீங்க. இந்த மாதம் கூட்டு தொழிலெல்லாம் ஏறுமுகம் இருக்குமா என்னன்னு தெரியாது. இறங்கு முகம் அப்படிங்கிறது உண்டு. அதனால சற்று கூடுதல் கவனத்தோடு செயல்படணும். ஆரோக்கியத்திலலாம் மன அழுத்தம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் தியானம் மூச்சு பயிற்சி இதையெல்லாம் செய்துட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தால் மருத்துவ செலவு அப்படிங்கிறது வரும். குழந்தைகளுக்கும் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரலாம். உணவு சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருங்க. மாணவர்கள்லாம் கல்வி கற்கும் பொழுது பொறுமை அப்படிங்கிறது அவசியம். ஆசிரியர்கள் எந்த வழிகாட்டுதலை பின்பற்றுறாங்களோ ஆசிரியர் சொல்லக்கூடிய வழிகாட்டுதலை முறையாக பின்பற்றுங்க. புதிய நண்பர்கள் மூலம் கவனச்சிதறல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனை தவிர்த்துக்கணும். கல்வியில் கவனம் அப்படிங்கிறது செலுத்தணும். வெளிநாடு சென்று படிக்க நினைக்கும் மாணவர்கள்லாம் தங்களுடைய விரும்பும் கல்வி நிறுவனத்தில் சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்கள் அனைவருமே இந்த ஜூன் மாதத்தில் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா செவ்வாய் ராகு கூட்டு சேர்க்கை இருக்குது அப்படிங்கிறதால உஷ்ணு சம்பந்தமான உடல் உபாதைகள்லாம் வரலாம். வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கையம்மனை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய துன்பங்கள் அனைத்துமே சிதறி ஓடும்.